Welcome to Cable Splicer Tech Channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Fujikura 43S ஸ்லைசிங் மிஷினோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம யூஸ் பண்ணல என்னென்ன பாசிட்டிவ் இருந்தது, என்னென்ன நெகட்டிவ் இருந்தது அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன பாசிட்டிவ் இருந்தது அப்படினு பார்ப்போம். இப்போ இந்த கிளாட் மிஷினை நம்ம யூஸ் பண்ணும்போது சோலார் சைடுல யூஸ் பண்ணும்போது வெயில் ஓவர் ஆகும்போது டைரக்ட் ஸ்கிரீன் இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்ட்டா நாங்க அந்த மாதிரி கை வச்சு மறைச்சு தான் பாப்போம். அதாவது full brightness இருந்தா கூட டிஸ்ப்ளே வந்து டைரக்ட்டா சன்லைட் இதுல படும்போது கரெக்ட்டா தெரியாது. அப்ப மறைச்சு பார்க்க வேண்டியிருக்கும். அதே இந்த மிஷின்ல வந்து மூவபிள் LCD ஸ்கிரீன் இருக்கனால நமக்கு வெயிலுக்கு ஏத்தாப்ல எந்த மாதிரி ஆங்கிள்ல கூட அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் இதுல வந்து எனக்கு பாசிட்டிவா இருந்தது. அதாவது இந்த மாதிரி ஃபிக்ஸட் ஸ்கிரீனோட இப்படி மூவபிள் LCD ஸ்கிரீன் வந்து நம்ம தேவைக்கு ஏத்தாப்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது. இது ஒரு ப்ளஸ் தான். அதுக்கு அடுத்து இதுல வந்து பேட்டரி வந்து இந்த மாதிரி ரிமூவபிள் டைப், அதாவது ஈஸியாவே நம்மளே ரிமூவ் பண்ணுத மாதிரி டைப்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது ஒரு ப்ளஸ் ஆன விஷயம் தான். இது இந்த ஸ்ப்ளைசிங் மிஷின்ல வந்து அந்த ஆப்ஷன் வந்து இல்ல. இதுலயும் நம்ம ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ரிமூவ் பண்ணும்போது எதுவும் டேமேஜ் ஆகாம இது பண்ணனும். இந்த லாக் வந்து எடுத்துக்கிட்டு இந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்து இந்த மாதிரி பேட்டரி வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து எடுக்க வேண்டியிருக்கும். சோ சேஃபா நம்ம ஹேண்டில் பண்ணனும். பின் ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சு அப்படினா உங்களுக்கு ரிஸ்க் தான். இந்த மாதிரி ஈஸியா ரிமூவ் பண்ணுத டைப்ல இத வந்து கொடுக்கல. கொஞ்சம் ரிஸ்கா ரிமூவ் பண்ணுத மாதிரி வச்சிருக்காங்க. மத்தபடி பேட்டரி வந்து எல்லாமே சேம் பவர் தான். இதுவும் 14.4 வோல்ட் 3190 mAh 45 வாட் ஹவர் இதுமே சேம் அதே அளவு தான். அதுக்கு அடுத்து இதுல என்ன பாசிட்டிவ் இருக்குன்னா இந்த வர்க்கிங் ட்ரே தான். உண்மையிலேயே நல்ல குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. யூஸ் பண்ணதுக்கும் நல்ல சூப்பராவே இருக்கு. அதுக்கு அடுத்து ரெண்டு மிஷின்லயுமே எனக்கு பிடிச்சது இந்த க்ளீவர் தான். CT50 க்ளீவர் உண்மையிலேயே யூஸ் பண்ணதுக்கும் நல்லா இருக்கு. நல்ல சூப்பரான பில்ட் குவாலிட்டிலயுமே கொடுத்திருக்காங்க. இதுவரை நம்ம யூஸ் பண்ணலே ஒரு பெஸ்ட் க்ளீவர்னா CT50 தான். இந்த ரேட்டுக்கு கட்டாயம் ஒர்த்தான க்ளீவர். ஆனா நம்ம வச்சிருக்கல வந்து சிங்கிள் கோர் வைக்க மாதிரி பிளேட் கொடுத்திருக்காங்க. இப்போ வரது வந்து AD16A அப்படிங்கிறதுல வந்து உங்களுக்கு அட் a டைம்ல டபுள் கோர் வச்சு உங்களுக்கு வந்து க்ளீவ் வந்து பண்ணிக்கலாம். ரெண்டு கோர் வச்சு அட் a டைம்ல டபுள் கோர் வந்து க்ளீவ் பண்ணதுக்கு ஆப்ஷனோட இப்போ அந்த பிளேட்டோட வருது. இது நம்ம எடுக்கும்போது உள்ள மாடல்ல வந்து சிங்கிள் கோர் வைக்க மாதிரி தான் பிளேட்டோட அம்சம் வருது. இந்த 43Sல வந்த ஸ்டிப்பருமே உங்களுக்கு ரெண்டு கோரை வந்து ஸ்டிப் பண்ண முடியும். க்ளீவுமே ரெண்டு கோரையுமே க்ளீவ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வேற என்ன பாசிட்டிவா பார்த்தோம்னா இந்த சீட் கிளாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. இந்த ரிட்டென்ஷன் கிளாம்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணுத மாதிரி வைக்கிறது. இந்த ஆப்ஷன்லாம் வந்து இந்த மாடல்ல வந்து இருக்கு. ஆனா இதுல வந்து கிடையாது. நார்மலா எப்பவும் போல நம்ம மேனுவலாவே ஓபன் பண்ணனும், க்ளோஸ் பண்ணனும். இந்த ஆப்ஷன் வந்து தான் இதுல இருக்கு. அந்த ஒன்னு வந்து இதுல ப்ளஸ்ஸா இருந்தது. அதுக்கு அடுத்து எனக்கு அதோட ப்ளஸ்ஸா பிடிச்சது என்னன்னா நம்ம இந்த மாதிரி கோர் வைக்கும்போது கரெக்ட்டா இந்த சைடுல பிரஸ் பண்ணும்போது இது வந்து க்ளோஸ் ஆகுது. அதுமே நல்லா அக்யூரேட்டா இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு பிரஸ்ஸிங்ல வந்து நம்ம அழுத்தம் கொடுக்குமோ அதுக்கு ஏத்தாப்ல இது வந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது வச்ச உடனே டக்குன்னு க்ளோஸ் ஆகாம நம்ம அமுக்குறதுக்கு ஏத்தாப்ல க்ளோஸ் ஆகுது. அது வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. நம்ம கோர் வைக்கும்போது நமக்கு தேவைக்கு ஏத்தாப்ல வச்சு கரெக்ட்டா லாக் பண்ணதுக்கு கரெக்ட்டா இருக்கு. அதாவது அக்யூரேட்டா லாக் பண்ணதுக்கு நல்லா ஈஸியாவே வேலை செய்யுது. ஆனா இந்த சீட் கிளாம்ப் நல்லா வேலை செய்யுது. ஆனா இந்த ரிட்டென்ஷன் கிளாம்ப் வந்து உண்மையிலே அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சும்மா நைஸா தான் இது பிடிக்கும். அதாவது வீக்கா தான் இது வந்து பிடிக்கும். அதாவது கோர் வெளியே மேலனிக்கு வராம இருக்கிறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு. ஆனா இதுல என்னன்னா நம்ம இதுல கோரை வச்சுட்டு இப்போ டோர் ஓபன் ஆகுது. இந்த இது பிடிச்சிக்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு இந்த சைடு ஸ்லீவ் ஏதாவது தொங்குச்சு, ஏதோ ஒரு வெயிட் இந்த பக்கம் இருந்துன்னா ஈஸியா இதுல இருக்க கோர் வந்து உருவி வெளியே வந்துடுது. அதாவது ஜாயிண்ட் அடிக்க முன்ன இருந்துன்னா ஈஸியாவே வெளியே வந்து உருவி வந்துடுது. அது வந்து எனக்கு ஒரு மைனஸா தான் பட்டுது. அதனால நான் வந்து இந்த சீட் கிளாம்ப்ல உள்ள இந்த ரிட்டென்ஷன் கிளாம்ப்லாம் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தேன். மத்தபடி இந்த சைடு இப்படி பிரஸ் பண்ணும்போது க்ளோஸ் ஆகுது. இந்த ஆப்ஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்து அது வந்து நான் நல்லா பயன்படுத்தினேன். இந்த இதுல வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிடையாது. மேனுவலா நம்ம ஒவ்வொரு கோரா வச்சு தான் இது பண்ணோம். சைடுல பிரஸ் பண்ணும்போது இது வந்து க்ளோஸ் ஆகாது. அதுக்கு அடுத்து இதுல வந்து டாப்ல இருந்து இப்படி க்ளோசிங் இருக்கிறதுனால நம்ம வந்து மூடியம் வந்து டக்குன்னு மூட முடியாது. நம்ம சோலார் சைட்ல வேலை பார்க்கும்போது டக்குன்னு புழுதி அடிக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு சைடு வச்சிருப்போம், இன்னொரு சைடு வைக்க ஓப்பன் பண்ணிருப்போம், டப்புன்னு புழுதி அடிக்கும், டக்குன்னு க்ளோஸ் பண்ண முடியாது. இதை டக்குன்னு அடைச்சிட்டு தான் க்ளோஸ் பண்ணோம். ஆனா இந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு ஈஸியாவே இப்படி ஓப்பன்ல இருந்தா கூட இப்படி தள்ளும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டைரக்ட்டா இந்த சீட் கிளாம்பையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடுது. அதுக்கு ஏத்தாப்ல இந்த இடத்துல இந்த கட் டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஓப்பன்ல இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து கரெக்ட்டா இதுல தட்டி உங்களுக்கு அதோட சீட் கிளாம்போட க்ளோஸ் ஆயிருது. அதாவது இப்படி திறந்திருக்கும் டக்குன்னு புளி அடிக்கினா கூட இப்படி க்ளோஸ் பண்ணது ஆப்ஷன் இல்ல இருக்கு. ஆனா இதுல வந்து அப்படி இல்ல. இது வந்து க்ளோஸ் ஆகாது. நீங்க இத க்ளோஸ் பண்ணிட்டு தான் இத க்ளோஸ் பண்ணனும்.
எங்களுக்கு சைட்டில் வேலையை பொறுத்தளவில் இந்த டைப் வந்து இப்படி இருக்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான். ஓகே, இப்போ பாசிட்டிவ் எல்லாமே பார்த்தாச்சு. வேறு இதில் என்னெல்லாம் நெகட்டிவாக எனக்கு பட்டுது, இதில் என்னென்ன நெகட்டிவ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் யூஸ் பண்ணையில் இந்த ஷீட் கிளாம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது வந்து நல்லா இருந்தாலும் சில இடத்துல வந்து இது வந்து பிரச்சனை பண்ண தான் செஞ்சுது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஒரு 2 பக்கமே கோரை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு, உள்ளே வந்து கொடுத்தாச்சு. திடீர்னு ஓவர் ரன் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு ஃபைபரில் வந்து எரர் காட்டுது அப்படின்னா, ஒரு சைடு தான் எரர் காட்டுது அப்படின்னா நம்ம அதை ஓப்பன் பண்ணக்காண்டி டக்குன்னு இப்படி திறக்கும்போது 2 பக்கமே திறந்துடுது. அப்போது நம்ம இந்த ரிட்டன்ஷன் கிளாம்ப் போட்டிருந்தோம்னா அது வந்து பிடிச்சிக்கிடுது. அதுக்கடுத்து ரிட்டன்ஷன் கிளாம்ப் போட்டிருந்தாலுமே சைடில் கோர் வந்து உருவி வெளியே வந்துடுது. இப்படி பிரச்சனை வந்து பண்ணிச்சு. அதாவது இந்த ஓப்பன் ஆகுதில் இது ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒரு சைடு ஃபால்ட், அப்போ இந்த பக்கத்தை தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். இந்த இடத்துல வந்து இது பிடிச்சிருக்கும், நம்ம தேவைக்கு ஓப்பன் பண்ணி எடுப்போம், வைப்போம், மேனுவலாக யூஸ் பண்ணிக்கிடும். ஆனால் இதில் வந்து ஓப்பனில் வைக்கும்போது நம்ம தேவைப்பட்டால் ஒரு சைடை கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2 பக்கமே ஓப்பனில் இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஒரு சைடு ஃபால்ட்டு அந்த கோரை மட்டும் எடுத்து வைக்கணும்னு இது திறந்தோம்னா 2 பக்கமே திறந்து இது இங்குடி வெளியே விழுந்துருது, இல்லை உருவி வெளியே வந்துடுது. இப்படி ஒரு பிரச்சனை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோம். அதாவது ஸ்லீவில் லோடு இருக்கும்போது கட்டாயம் டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. அதுக்கடுத்து என்ன மைனஸ் அப்படின்னா, நான் வந்து இது வந்து மூவபிள் எல்சிடி ஸ்க்ரீன் யூஸ் பண்ண நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இதில் வந்து பிசிக்கலாக மொத்தமே 2 பட்டன் மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பவருக்கும் ரீசெட்டுக்கும் மட்டும்தான். ஆனால் இந்த இதில் வந்து பவரு, அப் டவுன் கீ, ஹீட்டு, ரீசெட்டு, செட்டு இவ்வளோத்துக்கும் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதாவது மெயினாக தேவைப்படக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இதில் வந்து பட்டன் இருக்குது. இன்கேஸ் இதோட டச் ஒர்க் ஆகலைன்னா கூட நம்ம வந்து இந்த பட்டனை யூஸ் பண்ணியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை, செட் பட்டனே இதில் வந்து கொடுக்கல. அப்போ நீங்கள் பவர் வந்து இதில் ஆன் பண்ணிக்கலாம். மற்றபடி ஸ்ப்ளைசிங் பண்ணதாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டச் வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஃபுல் டச்சு அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவில் ஒரு மைனஸ் தான். இந்த ஃபிசிக்கலாக கொடுத்த 2 பட்டன் கூட இன்னும் குறைய பட்டன் வந்து கொடுத்துருக்கலாம். இந்த டைப் மாதிரி இதில் இவ்வளோ பட்டன் இருக்க மாதிரி இதுலேயுமே 1-2 பட்டன் வந்து கொடுத்துருக்கலாம். 2 பட்டன் கொடுத்தது வந்து கட்டாயம் என்னை பொறுத்தளவில் ஒரு மைனஸ் தான். ஸ்க்ரீன் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் வந்து கட்டாயம் பண்ணிக்கலாம் கம்மியான ரேட்னாலும். இருந்தாலும் பிசிக்கல் பட்டன் இருக்கிறது வந்து ஒரு சேஃப் தான். ஏன்னா அதிக யூசேஜ் பண்ணும்போது டச்சை விட பட்டன் இருக்கிறது வந்து என்றைக்கும் சேஃப்டி தான். அதுக்கடுத்து வேறு என்ன பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா, இதோட ஹீட்ரு தான். இந்த மிஷினோட ஹீட்ரு வந்து உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கமே ஹீட்டிங் வந்து ஆகும். அப்போ ஸ்லீவோட ஹீட்டிங் வந்து நல்லா சமமாக ஃபுல் ஹீட்டிங் வந்து நல்லா ஆயிருந்தது. இந்த இதில் உள்ள ஹீட்டரோட ஹீட் பண்ண ஸ்லீவையும் இதில் உள்ள ஹீட்டிங் பண்ண ஸ்லீவையும் பார்க்கும்போது இது உண்மையிலே இதை விட இது வந்து நல்லாவே ஹீட்டிங் ஆயிருந்தது. ஹீட்டரை பொறுத்தவரை இந்த டுயல் ஹீட்டர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுக்கடுத்து இதில் இருக்க எல்இடி லைட்டு, இந்த வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியுதா அப்படின்னு தெரியல. இந்த இதில் வந்து வீக்ரோவில் வந்து கரெக்டாக உங்களுக்கு அடிக்க வெளிச்சத்தை விட இதில் உள்ள வீக்ரோவில் அடிக்க லைட்டிங் வெளிச்சம் வந்து உண்மையிலே நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதாவது லைட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் வந்து கொஞ்சம் கீழே இறக்கமாக, அதாவது இந்த இடத்துல வந்து ஷேடு வந்து இதில் வந்து உள்ளே தெரியும். ஆனால் இந்த இதில் வந்து அது வந்து தெரியலை. நல்லா ப்ராப்பராக கரெக்டாக வீக்ரோவில் வந்து லைட் அடிக்கி அந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தோம் உண்மையிலே நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருந்தாலும் நம்ம ஸ்ப்ளைசிங் பண்ணதில் ஸ்ப்ளைசிங் டைம் எவ்வளோ எடுத்துக்கிடுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 செகண்ட் டு 16 செகண்ட் வரை ஸ்ப்ளைசிங் டைம் வந்து எடுக்கு நார்மல் எஸ்எம் ஆட்டோ மோடில். அதுக்கடுத்து ஹீட்டிங் வந்து 23 டு 25 செகண்ட் வந்து அடிக்கி. அதுக்கடுத்து பூட்டிங் டைம், அதாவது ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது 17 செகண்ட் வந்து பூட் ஆகுதுக்கே எடுத்துக்கிடுது. அதுக்கடுத்து இதிலே நியூ ஃபீச்சர்ஸ்னு இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க, அதையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு போட்டிருக்க வந்து ஹேண்ட்லிங் 2 ஃபைபர்ஸ் அட்வான்ஸ், அதாவது ஸ்டிப்பரும் உங்களுக்கு அட் அ டைமில் 2 ஃபைபர் வந்து க்ளீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கடுத்து கட் பண்ணது ஒரே டயத்தில் நீங்கள் 2 ஃபைபரை வந்து கட் பண்ணலாம். அதுக்கடுத்து 2 பக்கமும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நீங்கள் கட் பண்ணதை அப்படி ஒரே நேரத்தில் வச்சு லாக் பண்ணி அப்படியே க்ளோஸ் பண்ணி ஸ்ப்ளைசிங் வந்து ஆரம்பிக்கலாம். அதுதான் ஹேண்ட்லிங் 2 ஃபைபர் அட்வான்ஸ். அதுக்கடுத்து நிறைய பேர் இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து அட் அ டைமில் 2 கோரை வச்சு 2 கோரையுமே ஸ்ப்ளைசிங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு புது உருட்டாக உருட்டி விட்டுட்டாங்க. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. அது வந்து அட் அ டைமில் 2 பக்கமும் நீங்கள் கோரை வச்சு ஒன்றா வச்சு ஸ்ப்ளைசிங் பண்ணலாம். அதான் அதோட அர்த்தம். ஒரே நேரத்தில் 2 கோர், இந்த பக்கம் 2 கோர், இந்த பக்கம் 2 கோரை வச்சு ரெண்டையுமே 2 ஜாயிண்ட் அட் அ டைமில் அடிக்க முடியாது. அது வந்து அதில் வந்து மாற்றி சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை வந்து இதில் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். இதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் இதை செக் பண்ணும்போது நான் இதை வந்து பார்த்தேன். அதாவது உங்களுக்கு வந்து கரெக்டாக குறிப்பிட்ட டயாமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா
உங்களுக்கு இதில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ வந்து கரெக்டாக வந்து டக்குன்னு லாக் ஆகி பிடிச்சிக்கிடுது. ஆனால் சில நேரம் என்ன பண்ணுதுன்னா இவ்வளவுக்குள்ளே போய் இப்படி லேசாக நின்றுக்கிடுது. அதாவது ஃபுல்லாக லாக் ஆகலை. நம்ம அப்போ அதை பார்த்து ப்ரெஸ் பண்ண பிறகு லாக் ஆகுது. அதை தான் இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஃபைபர் கோட்டிங் டயாமீட்டர் வந்து 250 மைக்ரோமீட்டருக்கு மேலே இருந்துன்னா சீட் கிளாம்ப் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாது. நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுங்க. இல்லைன்னா மேனுவலாக ப்ரெஸ் பண்ணி டவுன் ப்ரெஸ் பண்ணி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி அது வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க, அதை செக் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து உண்மையிலே நம்ம செக் பண்ணும்போதுமே பார்த்தேன். இந்த வீடியோ இருந்துன்னா கூட உங்களுக்கு இதில் வந்து சைடில் இணைச்சி கொடுங்க. அதாவது இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது கரெக்டாக க்ளோஸ் ஆகலை, மறுபடி அமுக்கின அப்புறம் தான் க்ளோஸ் ஆச்சு. அதுக்கடுத்து வந்து சீட் கிளாம்பு ரெட்டன்ஷன் கிளாம்பை பற்றி இதில் போட்டிருக்கு. இது இந்த மாதிரி உங்களுக்கு டவுன் ப்ரெஸ் பண்ணோம்னா சீட் கிளாம்போட சேர்த்து ஓப்பன் ஆகும். அப் ப்ரெஸ்ஸில் வச்சோம்னா உங்களுக்கு சீட் கிளாம்பு இல்லாமல் சும்மா வின் ப்ரொடக்டர் மட்டும் ஓப்பன் ஆகும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த இதை வந்து அவுட்டர் சைடு வச்சிட்டோம் அப்படின்னா வெறும் சீட் கிளாம்ப் மட்டும் ஓப்பன் ஆகும். இல்லை உள்பக்கம் பார்த்து வச்சிட்டோம்னா சீட் கிளாம்ப் ரெட்டன்ஷன் கிளாம்ப் ரெண்டும் சேர்த்து ஓப்பன் ஆகும். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல இதெல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து கேரி கேஷ் அண்ட் ஒர்க் ட்ரேயில் வந்து வேறு ஒன்றும் போடல. நீங்கள் வந்து இந்த மிஷினோட பாக்ஸை திறந்தோடனே உங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிக்கலாம். அதாவது மேலே இருக்கனால ஈஸியாக ப்ளேஸபிளாக இருக்கனால உங்களுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து இதில் இன்னொரு பாசிட்டிவாக என்னப்படுது என்னென்னா, இந்த ஃப்ரண்ட்டில் இந்த டிஸ்பிளேக்கு முன்னே இந்த 4 பக்கமும் நீட்டிகிட்டு இருக்குது. தான் இன்கேஸ் உங்களுக்கு மிஷின் இந்த மாதிரி சாஞ்சு விழுந்துன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக டிஸ்பிளேயில் வந்து ஒன்றுமே படாது. அந்த மாதிரி இவங்க வந்து நல்லா ப்ராப்பராக முன்னே வந்து இவ்வளோ லென்த் வந்து நீட்டி கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலே இதில் ஒரு ஸ்பெஷலான விஷயந்தான். 2 மிஷினுமே நம்ம யூஸ் பண்ணலேருந்து சில விஷயங்கள் வந்து பழைய மிஷின்லேருந்து இப்போ புது மிஷினில் அப்டேட் பண்ணிருக்காங்க. மற்றபடி பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து உங்களோட முடிவு வந்து எடுத்துக்கலாம். இதோட விலை வந்து 1,35,000. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னா கட்டாயம் இந்த மிஷின் வந்து நல்லா பில்டு குவாலிட்டியாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. கிளாட் டு கிளாட் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் 43S வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் பிளேசர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.